அத்தை, இன்னைக்கு சாப்பாட்டுக்கு என்ன குழம்பு வைக்க அத்தை? ஃப்ரிட்ஜில் கேரட்டும் பீட்ரூட்டும் இருக்கு, அதை அரிஞ்சு வை. என்ன அத்தை, டெய்லி கேரட்டும் பீட்ரூட்டும் தான், கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைப்போம். சரிம்மா மருமவளே, உனக்கு என்ன தோணுதோ அப்படி வை. என்ன அத்தை, நான் வந்து கிழங்கும் அவியலும் வைக்கலான்னு இருக்கேன் அத்தை. சரி சரி மருமவளே, நீ என்ன வச்சாலும் எனக்கு ஒன்றும் இல்லை. என்ன இன்னைக்கு அத்தை நல்லவங்களா மாறிட்டாங்க போல இருக்கு. நேற்றுக்கு வேற என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டாக தான் சொல்லுவாங்க. நான் வந்து அவியல் வைக்கன்னு சொன்னால் இல்லை சாம்பார் வைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு திடீர்னு உனக்கு என்ன தோணுதோ வைன்னு சொல்கிறாங்க. டெய்லி இப்படி அத்தை டெய்லி இப்படி இருந்தால் நல்லா இருக்கும். என்ன மருமவளே, என்ன யோசிச்சுட்டே இருக்கு? ஒன்றும் இல்லை அத்தை, நான் உங்களுக்கு டிஃபன் போட்டு கொண்டு வரட்டா? வேண்டாம் மருமவளே, நீ கேட்டதே எனக்கு பெருசுதான். நானே கிச்சனில் போய் எடுத்து சாப்பிடு. என்ன எல்லாம் கிச்சனில் தானே இருக்கு. ஆமாம் அத்தை, நான் அப்போ மத்தியானத்துக்குள்ளே சமையல் எல்லாம் பாக்கியேன். மருமவளே, நான் உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணி தரட்டா? என்ன அத்தை இப்படி கேட்டுட்டீங்க? நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை, நீங்கள் கேட்டதே எனக்கு பெருசுதான் அத்தை. சரி சரி மருமவளே, காய்கறி எல்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்கு. என்ன உனக்கு என்ன வேணுமோ வை. டெய்லி அத்தை இப்படியே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். திடீர்னு அத்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, திடீர்னு நல்லவங்களா மாறிட்டாங்க. டெய்லி இந்த குணத்திலே இருந்தால் வீட்டில் ஒரு பிரச்சனையுமே வராது. சரி, இனி நம்ம வேலையை நம்ம தொடங்குவோம். ஃபஸ்ட்டு எல்லாம் பாத்திரத்தையும் கொண்டு வந்து கழுவலாம். எவ்வளவுதான் பாத்திரம் கழுவி வச்சாலும் பாத்திரம் ஒதுங்கவே இல்லை, சிறையா இருக்கு. பாத்திரம் கழுவ எங்கே இருந்து தான் வருதுன்னு தெரியல. பாத்திரம் கழுவி முடிக்க முன்னாடி நேரம் இருட்டிரம் போல தான் தோணுது. காலமையில இருந்தே பாத்திரம் கழுவிட்டே இருக்கேன். அப்பப்போ வர பாத்திரத்தை இனி அப்பப்போ கழுவி வைக்கணும். அப்போ அது குறையுதான்னு பார்ப்போம். மருமவளே, பாத்திரமா மருமவளே கழுவிட்டு இருக்க? ஆமா அத்தை, பாத்திரம் கழுவி வைக்க வைக்க எங்கே இருந்து தான் வருதுன்னு தெரியல. நீ வேற வேலையை பார்க்குறியா மருமவளே? நான் பாத்திரம் கழுவிட்டா? அத்தை, நீங்கள் இப்படி கேட்கியதே பெருசு அத்தை, பரவாயில்ல. நானே பாத்திரம் கழுவுறேன். எனக்கே பாத்திரம் கழுவும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, முதுகெல்லாம் வலிக்குது. நீங்கள் ஏற்கனவே முதுகு வலி, காலு வலி, கை வலின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. பாத்திரம் கழுவுனா இன்னும் கொஞ்சம் கூடும் அத்தை. சரி மருமவளே, நான் பக்கத்தில் நம்ம சின்ன தாய் இருக்கா இல்லை, அவளை பார்த்துட்டு வரேன். என்ன சரி அத்தை. இன்னைக்கு அத்தைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நம்மளை திட்டவே இல்லை, எவ்வளோ ஜாலியாக இருக்குது. நான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்து டெய்லி நம்மளை திட்டிகிட்டே இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நாளாக இன்றைக்கி என்ன திட்டல. இன்னைக்கு கண்டிப்பாக மழை வரும். டெய்லி அத்தை இப்படியே இருந்தால் எவ்வளோ ஜாலியாக இருக்கும். நம்ம பாட பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும், அத்தைக்கு பாட பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. பாத்திரம் அழுக்கும் போகல. சரி, இனி கிடைக்கிய பாத்திரம் கிடக்கட்டு. நம்ம இனி மத்தியானத்துக்குள்ளே காய்கறி எல்லாம் அரிஞ்சு வைப்போம். எப்பப்பா பாத்திரம் கழுவிட்டு எழும்பும் போதே டயர்டாக இருக்கே. காலு கையெல்லாம் ஒரே வலியாக இருக்கு. நமக்கு எப்போ நல்ல நேரம் பிறக்க போகுதுன்னே தெரியல. நம்ம காலு முழுக்க அழுப்பும் கரையிலே இருக்க வேண்டியது தான் போல. ஒரு வழியாக எல்லாம் காய்கறி எல்லாம் கட் பண்ணியாச்சு. இனி ஃபாஸ்ட்டாக குழம்பு வைக்க வேண்டியதுதான். இப்போந்தான் ஒரு செமடு பாத்திரம் கழுவிட்டு வந்தேன். அதுக்குள்ளாடி வாஷ் பேஷன் ஃபுல்லாக பாத்திரமாக நிரம்பியாச்சு. இந்த படம் முடிய இன்னும் 1/2 மணிக்கூர் ஆகும் போல இருக்கே. சரி, நம்ம இன்னைக்கு இந்த படம் முடிஞ்ச பிறகு சாப்பிட போகலாம். எனக்கு மாமியாருக்கு எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை. ஃபுல்லாக படம் பார்க்கியது மட்டும்தான் அவங்க வேலை. கொடுத்து வச்ச வாழ்க்கை தான். அத்தை, சாப்பிட வாங்க அத்தை. நெட்டவள்ளி, குமரேசன் வந்தாச்சா? நெட்டவள்ளி இல்லை, இன்னைக்கு மத்தியானம் வரமாட்டேன்னு சொன்னாங்க. இனி நைட்டு தான் வருவாங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடலாம் அத்தை. நான் இன்னும் 1/2 மணிக்கூர் தாண்டி வரேன் மருமவளே. ஒன்றும் இல்லை அத்தை, வாங்க அத்தை, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். சரி, அப்படின்னா எல்லாம் கொண்டு வா, 2 பேரும் சேர்ந்து சாப்பிடலாம். இன்னைக்கு அத்தைக்கு என்னாச்சுன்னே தெரியல. நம்ம சொல்லியதையெல்லாம் அப்படியே கேட்குறாங்க. சரி, நம்ம டிவி ஆஃப் ஆக்கிட்டு சாப்பிடலாம். வயரும் முடன்னு கத்துது. மருமவளே, இன்னைக்கு பிரியாணியா மருமவளே பண்ண? ஆமாம் அத்தை, வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். நிறைய காய்கறி இருந்து. சரி, என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன். டெய்லி சாப்பிட்டே வெறுத்து போச்சு. அதனால தான் டிஃப்ரெண்டாக இருக்கட்டுன்னு சொல்லி வெஜிடபிள் பிரியாணி பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது மருமவளே. ஒன்றை போல டேஸ்ட்டாக யாருமே வெஜிடபிள் பிரியாணி பண்ண மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது மருமவளே. வயிறு நிறைய சாப்பிட்டாச்சு. இனி கொஞ்ச நேரம் நான் போய் ரெஸ்ட் எடுக்கி. நீயும் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுன்னு. காலமையில இருந்து ஃபுல்லாக வேலை பார்த்துட்டே இருக்கு. பரவாயில்ல அத்தை, இனிதான் எனக்கு துணி எல்லாம் அலசணும். நான் துணி அலசிய என்ன, நீங்கள் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. சரி மருமவளே. அத்தை இன்னை போல் டெய்லி இருந்தாங்க ஏன்னா சண்டையே வராது. டெய்லி நட்ட வம்பு இழுத்துட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பரவாயில்லாமல் இருக்காங்க. டெய்லி இப்படியே இருந்தால் கொள்ளலாம். இனி நம்ம தூங்கலாம். நல்லா தூக்கம் வருது. அம்மா என்ன தூக்கம். டெய்லி இப்படி தான் சாப்பிட்டு தூங்குவாளா இருக்கும். நம்ம அங்கே வீட்டில் என்ன கஷ்டப்படியும். எங்கே இருந்து இப்படி விசித்திரமான சத்தம் வருதுன்னு பார்த்தா அம்மா தூங்கிய சத்தம். எம்மா எழும்புமா. என்ன தூக்கத்தில் ராதிகாவுக்கு சத்தம் வந்திருக்கு. ராதிகா வந்துட்டாளோ? மக்களே, ராதிகா என்ன திடீர்னு வந்துருக்கு? என்ன அம்மா இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வீட்டுக்கு நான் வரக்கூடாதோ? இது உனக்கு வீடு தான் மக்களே, எப்போ வேணாலும் நீ வரலாம். என்ன மூளை, வந்ததும் வராததுமா நல்ல சோகமாக இருக்கு.
உனக்கு என்ன, அண்ணி உனக்கு நீட்டாக சமைச்சு போட்டு தருவாங்க, உனக்கு தூங்கியது மட்டும்தான் வேலை. எனக்கு அப்படியா? நான் என்ன பண்ணாலும் எனக்கு மாமியார் இருக்கார்ல, அது கரெக்டாக பண்ணு இது கரெக்டாக பண்ணுன்னு ஃபுல்லாக குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாம்மா. அப்படின்னா நீ அங்கே இருக்காத மக்களே இங்கே வந்துரு. நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடிக்கேன்னு சொல்லி என்ன அம்மா என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறீங்க? என்ன மக்களே இப்படி சொல்லிட்டு ஒன்று நல்லா விசாரிச்சு ஒரு நல்ல இடத்துக்கு தான் கொடுத்துருக்கீங்க. உனக்கு என்ன மக்களே, உனக்கு மாப்பிள்ளை தான் கை நிறைய சம்பளம் வாங்குறாருல்ல. அவர் கை நிறைய சம்பளம் வாங்குறா என்ன அம்மா? எங்கள் வீட்டில் ஊர் முழுக்க கடன் வாங்கி வச்சிருக்காங்க. அவரே சம்பளத்தில் தான் எல்லாம் கடனையும் அடைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே மக்களே, வீடுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் மக்களே போகணும். இனி கடன் எல்லாம் தீண்ட பிறகு அவருக்கு சம்பளம் எல்லாமே உனக்கு தான் மக்களே. கடன் எந்த வருஷத்தில் தீருதுன்னே தெரியாதுமா. அவ்வளவு கடன், வீட்டு திங்ஸ் வாங்க கூட காசே இல்லை. அதுக்கு நான் என்ன மக்களே பண்ண முடியும்? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போ. என்னால அந்த வீட்டில் இருக்க முடியாதுமா. நீங்கள் தான் எனக்கு ஏதாவது பண்ணணும். என்ன மக்களே நான் பண்ண முடியும்? நம்ம வீடு இருக்கலாமா, அந்த வீட்டில் பாதி எனக்கு எழுதிடாங்க அம்மா. என்னது, வீட்டில் பாதி பங்கு கேட்க வந்திருக்காளா? நானும் எனக்கு புருஷனும் தான் அத்தையை கவனிக்கியது. இந்த வீட்டில் இருந்து ஒரு சல்லி காசு கூட இவளால் எடுத்துகிட்டு போக முடியாது. எப்போ நானும் அத்தையும் ஒத்துமையாக இருந்தாலும் இவள் வந்து கெடுத்துட்டு போயிடுவா. நிறைய நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நாங்கள் 2 பேரும் கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தோம். இனி இவள் பற்ற வச்சுட்டு போயிடுவா. கொஞ்ச நேரம் நின்று கேட்போம் என்ன சொல்லியான்னு. இதுக்கு அத்தை என்ன பதில் சொல்லியாங்கன்னு கேட்போம். மக்களே, உனக்கு தான் அங்கே வீடு இருக்கலாம் மக்களே, இது அண்ணனுக்கு தான் இந்த வீடு சேரும். எம்மா, அந்த வீடை இனி விற்க போகிறாங்களாம்மா? என்ன மக்களே சொல்லிய, வீடை விற்க போகிறாங்களா? ஆமாம் அம்மா, அங்கே அவ்வளோ கஷ்டம். அதனால வீடெல்லாம் விற்று தான் இனி ஏதோ கடன் எல்லாம் அடைக்க போகிறாங்களாம். உங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணி மட்டும்தான் உங்களுக்கு பிள்ளை, நான் பிள்ளையே இல்லை. என்ன மக்களே இப்படி சொல்லிட்டேன்? அண்ணனை விட எனக்கு ஒன்று தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மக்களே. என்ன அத்தை ரூட்டை மாற்றிட்டு இருக்காங்க, என்ன சொல்லியாங்கன்னு கேட்போம். மக்களே, வேணும்னு ஒன்று பண்ணி அண்ணனுக்கு தெரியாமல் பாதி வீடை உனக்கு பேரில் எழுதி வைக்க மக்களே. சரிம்மா சரி. இனி நம்ம பெயரை போய் கேட்க வேண்டியதுதான். என்னால எல்லாம் இந்த வீட்டில் பாதி பங்கெல்லாம் கொடுக்க முடியாது. அத்தை நானும் இவங்களும் தானே அத்தை, உங்களை பாக்கியும் எங்களால் எல்லாம் பாதி வீடெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது. வீடு எனக்கு பேரில் தான் இருக்கு. நான் என்ன முடிவெடுக்கணும் அதான் முடிவு. அண்ணி, நீங்கள் எனக்கு பிறகு தான் இந்த வீட்டில் வந்தீங்க. உங்களை விட எனக்கு தான் இந்த வீட்டில் நிறைய உரிமை இருக்கு. எனக்கு அண்ணனுக்கு தான் இந்த வீடு சேரும். கீழே பங்கு நீங்கள் எடுங்க, மேலே பங்கு நாங்கள் அடிக்கும். அப்படின்னா உங்க அம்மாவையும் கொண்டு நீ உங்க வீட்டுக்கே போயிரு. எம்மா, அண்ணி வராம்மா. எம்மா என்னாச்சுமா, என்னாச்சு? எதுக்கு நீங்களும் தங்கச்சியும் அழுதுகிட்டே இருக்கிறீங்க? மோனி, உனக்கு பொண்டாட்டி எங்களை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நெட்டவள்ளி எங்க அம்மாவை பார்த்து என்ன சொன்ன நீ? அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த வீட்டில் பாதி சொத்தை உங்க தங்கச்சிக்கு எழுதி கொடுப்பாங்களாம். அது அவங்க விருப்பம். நான் என்ன தங்கச்சிக்கு எல்லா சொத்தையும் வேற எழுதி கொடுப்பேன். நீ எதுக்கு அதில் தலையிட போற? எம்மா, நெட்டவள்ளி சொன்னது ஒன்றும் மனசில் வச்சிருக்காதீங்கம்மா. அவன் சும்மா வாயில் வந்தது போல ஏதாவது பேசியிருப்பான். தங்கச்சி, எனக்கு சொத்து எல்லாம் உனக்கு எழுதி தரலாம் என்ன? அண்ணா, உனக்கே வேற எதுவுமே இல்லை அண்ணா. எனக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை இருக்குல்ல, அதுவே எனக்கு போதும். எல்லாம் சொத்தையும் உனக்கே எழுதி தரேன் என்ன? அம்மா, நீ அழாத அம்மா. நீங்க அழியதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தங்கம், உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் தங்கம். என்ன எல்லாரும் சோகமா இருக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. வாங்க மாப்பிள்ள வாங்க. நான் எனக்கு தங்கத்துக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். உங்க எல்லாருக்கும் முன்னாடி வச்சு காட்டலாம் தான் இங்க கொண்டு வந்தேன். ஐயோ, இவன் என்ன பண்ண போறானே தெரியலே. தங்கம், நான் உனக்கு ஒரு டைமண்ட் நெக்லஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன் தங்கம். என்ன மாப்பிள்ள, இந்த கஷ்டத்துல நீங்க டைமண்ட் நெக்லஸ் எல்லாம் இவளுக்கு எடுத்து கொடுத்துருக்கீங்க? யாரு மாமி சொன்னா எங்களுக்கு கஷ்டம்னு? எங்களுக்கு ஒரு கஷ்டமுமே இல்லை. நாங்கள் 3 வீடு வாடகை விட்டுருக்கோம். இப்போ ஒவ்வொரு மாதமும் இவளுக்கு டைமண்ட் நெக்லஸ் தான் நான் வாங்கி கொடுக்கியது. இந்த வீட்டில் இந்த பாதி சொத்தை நான் ஆட்டை போடலாம்னு நினைச்சா இந்த கோம்பை வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டான். நான் சொத்து பிரிக்க தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த கோம்பை எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் இவன் இப்படி பண்ணியிருக்கான். வீட்டில் போய் இவனுக்கு சரியாக கொடுக்கணும். இப்படிப்பட்ட கோம்பையை வச்சுட்டு நான் எப்படி தான் குடும்பம் நடத்த போறேனே தெரியல. மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நம்ம நாளை பார்க்கலாம் மக்களே. டாட்டா, பை பை.